சென்னை இரவு 11:45. பிரபல பத்திரிகையாளர் நந்தினி தனது அலுவலகத்தில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது மொபைலில் தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ. சில வினாடிகள் அமைதி. பிறகு வயதான பெண் குரல் மெதுவாக கேட்டது. அந்த மாளிகையின் உண்மையை கண்டுபிடி, இல்லையெனில் இன்னும் பெண்கள் இறந்து போவார்கள். நந்தினி அதிர்ச்சியடைந்தாள். யார் பேசுறீங்க? வீரபாண்டி மாளிகை. அழைப்பு திடீரென துண்டிக்கப்பட்டது. அந்த பெயரை கேட்டவுடன் நந்தினி உறைந்து போனாள். ஏனெனில் 25 ஆண்டுகளாக தமிழகத்தில் பேசப்பட்ட மிகப்பெரிய மர்மம் அதுதான். ஆண்டு மதுரை அருகே உள்ள பழைய ரயில் நிலையத்தில் மழை பெய்து கொண்டிருந்த இரவு. அந்த நேரத்தில் கருப்பு சேலை அணிந்த ஒரு பெண் கடைசி ரயிலிலிருந்து இறங்கினாள். அவள் கையில் பழைய சிவப்பு நிற சூட்கேஸ். முகத்தில் பயம். அவளை பார்த்த நிலைய காவலர் கேட்டார், எங்க போகணும் அம்மா? அவள் மெதுவாக சொன்னாள், வீரபாண்டி மாளிகை. அந்த பெயரை கேட்டவுடன் காவலரின் முகம் மாறியது. ஏனெனில் அந்த மாளிகை 15 வருடங்களாக காலியாக இருந்தது. அங்கே சென்றவர்கள் சிலர் திரும்பவே வரவில்லை. அந்த பெண் பெயர் நந்தினி. அவள் ஒரு பத்திரிகையாளர். பெண்கள் காணாமல் போன மர்மத்தை விசாரிக்க வந்திருந்தாள். வீரபாண்டி மாளிகையில் 1990 முதல் 2000 வரை 7 பெண்கள் மர்மமாக காணாமல் போயிருந்தனர். ஆனால் போலீஸ் எந்த ஆதாரமும் கண்டுபிடிக்கவில்லை. நந்தினி மாளிகைக்குள் சென்றபோது சுவர்களில் பெண்களின் புகைப்படங்கள் தொங்கின. ஒவ்வொரு படத்திற்கும் கீழே ஒரு தீதி. அனைத்தும் காணாமல் போன பெண்களின் தீதிகள். ஆனால் கடைசி படத்தில் தீதி இல்லை. அதில் இருந்த முகம் நந்தினியின் முகத்தைப் போலவே இருந்தது. அடுத்த நாள் காலை நந்தினி மதுரை அருகிலுள்ள வீரபாண்டி கிராமத்துக்குச் சென்றாள். அந்த கிராமத்தில் எல்லோருடைய முகத்திலும் ஒரு பயம் இருந்தது. கிராமத்தின் நடுவில் பழைய கருப்பு நிற மாளிகை ஒன்று நின்றது. உடைந்த ஜன்னல்கள், காற்றில் ஆடும் கதவுகள், சுற்றிலும் வளர்ந்த மரங்கள். அந்த வீட்டை பார்த்தாலே பயம் வந்தது. கிராமத்து தேநீர் கடையில் நந்தினி விசாரித்தாள். ஒரு வயதானவர் மெதுவாக சொன்னார், 1998 இருந்து அந்த வீட்டுக்குள் சென்ற 7 பெண்கள் திரும்பவே வரல. போலீஸ் ஆதாரம் கிடைக்கலன்னு கேஸ் முடிச்சிட்டாங்க. அந்த பெண்களுக்கு என்னாச்சு? அந்த முதியவர் நடுங்கிய குரலில் சொன்னார், அவங்கள அந்த வீடு விழுங்கிடுச்சு. அன்று இரவு மேல் மாடியிலிருந்து சங்கிலி சத்தம் கேட்டது. நந்தினி டார்ச் எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள். அங்கு சுவரின் பின்னால் மறைக்கப்பட்ட கதவு ஒன்று இருந்தது. அதை திறந்தவுடன் ஒரு ரகசிய அறை தெரிந்தது. அறை முழுவதும் பெண்களின் ஆடைகள், பழைய கடிதங்கள், உடைந்த கண்ணாடிகள் மற்றும் சுவரில் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு வாசகம், அவள் இன்னும் உயிருடன் இருக்கிறாள். நந்தினியின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த நேரத்தில் பின்னால் யாரோ சிரித்தது. நந்தினி திரும்பி பார்த்தாள். வெள்ளை முகமூடி அணிந்த மனிதன் நின்றிருந்தான். அவன் கையில் பழைய விளக்கு. இங்கிருந்து போ என்றான். நந்தினி ஓட முயன்றாள். ஆனால் கதவு தானாக மூடப்பட்டது. அந்த மனிதன் மெதுவாக சொன்னான், இந்த வீட்டில் இறந்த பெண்கள் இன்னும் வெளியே போகவில்லை. அவன் சுவரை காட்டினான். அங்கு 7 பெண்களின் பெயர்கள். அவற்றின் கீழே 8வது பெயர் எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது, நந்தினி. அடுத்த நாள் நந்தினி கிராமத்தில் விசாரித்தாள். அப்போது வயதான பெண் ஒருவர் ஒரு உண்மையை சொன்னார். 1998 லக்ஷ்மி என்ற பெண் மருத்துவர் இந்த வழக்கை விசாரித்தாராம். ஒரு இரவு மாளிகைக்குள் சென்றவர் திரும்பவே வரவில்லை. ஆனால் மறுநாள் கிராமத்தின் கிணற்றில் ஒரு டைரி கிடைத்தது. அதில் ஒரு வரி மட்டும், பெண்களை கொன்றது மனிதன் அல்ல. நந்தினி அதிர்ச்சியடைந்தாள். அந்த இரவு மீண்டும் மாளிகைக்குள் சென்றாள். அவள் ரகசிய அறையில் இருந்த பெரிய கண்ணாடியை பார்த்தாள். திடீரென்று கண்ணாடியில் அவளின் முகம் மறைந்து வேறு ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. அந்த பெண் அழுது கொண்டே சொன்னாள், எங்களை காப்பாற்று. அடுத்த நொடியில் கண்ணாடி உடைந்தது. உடைந்த துண்டுகளில் ஒவ்வொன்றிலும் பெண்களின் முகங்கள் தெரிந்தன. நந்தினி பழைய ஆவணங்களை தேடினாள். அப்போது ஒரு பெரிய உண்மை தெரிய வந்தது. வீரபாண்டி மாளிகையின் உரிமையாளர் ராமமூர்த்தி. அவர் பெண்களை கடத்தி வைத்திருந்தார். ஆனால் ஒரு இரவு அவர் திடீரென தீ விபத்தில் இறந்ததாக பதிவு செய்யப்பட்டது. ஆனால்
அவருடைய உடல் ஒருபோதும் கிடைக்கவில்லை. அதற்குப் பிறகுதான் பெண்கள் காணாமல் போக ஆரம்பித்தனர். மாளிகையின் அடித்தளத்தில் மறைக்கப்பட்ட பாதை இருந்தது. அதற்குள் சென்ற நந்தினி அதிர்ச்சியடைந்தாள். அங்கு வயதான பெண் ஒருவர் சங்கிலியில் கட்டப்பட்டிருந்தார். அவர் மெதுவாக கண்களை திறந்து சொன்னார், "நான் லக்ஷ்மி. 25 வருடங்களாக அந்த அடித்தளத்தில் உயிருடன் இருந்தார்." அவர் சொன்ன உண்மை நந்தினியை நடுங்க வைத்தது. ராமமூர்த்தி இறக்கவே இல்லை. திடீரென்று மின்விளக்குகள் அணைந்தன. இருளில் ஒரு மனிதன் நடந்து வந்தான். அவரின் முகம் தீயால் கருகியிருந்தது. அவர்தான் ராமமூர்த்தி. அவர் பெண்களை கடத்தி ரகசியமாக வைத்திருந்தார். உண்மை வெளியே வரக்கூடாது என்பதற்காக அனைவரையும் கொன்றார். நந்தினியை பிடிக்க முயன்றபோது லக்ஷ்மி சங்கிலியை உடைத்து அவரை தடுத்தார். அந்த நேரத்தில் பழைய மாளிகை முழுவதும் தீப்பிடித்தது. அடுத்த நாள் காலை மாளிகை முழுவதும் சாம்பலாகிவிட்டது. போலீசார் வந்தபோது யாருடைய உடலும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு கேமரா மட்டும் கிடைத்தது. அதில் கடைசி வீடியோ பதிவு இருந்தது. நந்தினி நடுங்கிய குரலில் சொன்னாள், "இந்த வீட்டில் பெண்கள் மட்டும் இல்லை, இன்னும் யாரோ இருக்கிறார்கள்." வீடியோ முடியும் முன் பின்னால் கருப்பு சேலை அணிந்த பெண் ஒருத்தி மெதுவாக சிரித்தாள். அவளின் கண்கள் மட்டும் தீ போல எரிந்தன. அதன் பிறகு வீடியோ தானாக நிறுத்தப்பட்டது. இன்று வரை அந்த மாளிகை இருந்த இடத்தில் இரவு நேரத்தில் பெண்கள் அழும் சத்தம் கேட்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள்.